இங்க பாருங்க கடைக்காரனே, எனக்கு இந்த சேலை தான் வேணும். நான் இதை கொண்டு போய் பில் போட்டுக்கிறேன். மேடம் அப்படிலாம் எடுத்துட்டு போக முடியாது மேடம். இது ஆல்ரெடி ஒருத்தவங்க எடுத்து வச்சது. நீங்க இப்படி எடுத்துட்டு போனா எங்க பேர் கெட்டு போயிடும் மேடம். டோப்பமெண்ட் அந்த அண்ணன் தான் சொல்லியாவல்ல, ஒருத்தர் எடுத்து வச்ச துணியை நீ எப்படி எடுக்க முடியும்? இது மாதிரி நிறைய கலர் வெள்ள இருக்கும்பா, எடுப்போம். முடியாது, எனக்கு இந்த கலர் தான் பிடிச்சிருக்கு, இதைத்தான் நான் எடுப்பேன். என்ன பில் போடல, யார் எடுத்தேன்னு? மேடம் இந்த அம்மா கூட ஒரே தொல்லையா போச்சு. அந்த புடவை பிடிங்க இங்க தாங்க மேடம். ஏனே இவ தான் இந்த புடவைக்கு ரொம்ப ஆசைப்படியாலானே. இதை எடுத்து வச்சவங்களுக்கு நீங்க வேற புடவை எடுத்துக்கிட்ட சொல்லி சொல்லுங்கண்ணே. மா அப்படிலாம் முடியாதுமா. ஏமா அப்படி என்னைய படுத்துறீங்க? அந்த அம்மா வந்து கேட்டுச்சுன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன் சொல்லுங்க. எடுத்துட்டு எப்படி வச்சுட்டு போலான்னு கேளுங்க. எடுத்தா பில் போடணும். நான் இப்ப எடுத்திருக்கேன், பில் போட போயிருவேன். அதனால இந்த புடவை தான் எனக்கு வேணும். நான் எடுத்துட்டு போறேனே. மேடம் அப்படிலாம் எடுத்துட்டு போவாதீங்க மேடம். அந்த சாரி வச்சுட்டு போங்க, நான் உங்களுக்கு வேற சாரி காட்டுறேன். எனக்கு இந்த கலரை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை தான் எடுப்பேன். இதுக்கு மேல நீங்க எந்த கலர்ல காட்டினாலும் எனக்கு பிடிக்காது. மேடம் அந்த சாரி எடுத்தவங்களே வந்துட்டாங்க, அவங்க கிட்ட பேசிக்கோங்க மேடம். அவங்க உங்களுக்கு தந்தா வாங்கிட்டு போங்க. மேடம் நீங்க எடுத்து வச்ச சாரியை அவங்க எடுத்துக்கிட்டாங்க மேடம். நான் சொல்ல கேட்க மாட்டாங்க. நீங்களே அவங்க கிட்ட பேசி வாங்கிக்கோங்க மேடம். நீயா? சரி நீயா? இது நான் எடுத்து வச்ச புடவை, என்கிட்ட குடுடி. ஆமா, நீ எடுத்து வச்ச புடவை. எடுத்தா உடனே கையோட தூக்கிட்டு போயிடணும். இங்கதான் இருந்துச்சு, அதனால நான் எடுத்துக்கிட்டேன். இது நான் எடுத்த புடவை, எனக்கு தான் வேணும். நீ இப்ப தரல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆமா, நீ பெரிய இவ, நீ சொன்னோடனே நான் கொடுத்துட்டு போயிருவேன். நான் ஒன்றும் உன் கையில இருந்து இந்த சேலை வாங்கல, இங்க இருந்து தான் எடுத்திருக்கேன். நான் தான் இந்த புடவையை முதல்ல பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு போனேன். இந்த புடவை எனக்கு தான் வரணும். ஆமா, நான் கூட தான் இந்த கடையில் இருக்க மொத்த சேலையும் செலக்ட் பண்ணி வச்சுட்டு போவேன். அதுக்காக இந்த கடைக்காரங்க சேலை விற்காம என்னையவே நினைச்சுக்கிட்டு உட்காந்துருக்க முடியுமா? எந்த துணி எடுத்தாலும் உடனே பில்லு போடாக்கு கையோட தூக்கிட்டு போனேன். நீ இப்படி வச்சுட்டு போனா அடுத்தவி எடுக்கத்தான் ஜீவாவே. என்கிட்ட இந்த சேலை பத்தி கேட்க வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாத, நான் எடுத்துட்டு போறேன். ஏய் குடுடி இந்த புடவைய. நான் என்னோட அழகான மவளுக்காக இந்த அழகான புடவையை எடுத்து வச்சிருக்கேன். என்கிட்ட கொடுத்துரு மரியாதையா. உன் மகளுக்கு எந்த அழகான சேலை கட்டினாலும் அது பிசாசு மாதிரி தான் இருக்கும். தர முடியாது, என்ன பண்ணுவே பண்ணிக்க. உன்கிட்டலாம் பேச்சு வேலைக்கே ஆகாது. புடவையை என்கிட்ட குடுடி. முடியாதுடி, உடுடி. தர மாட்டேன், இந்த சேலை எனக்கு தான் வேணும். சரியான ஆந்தைக்கு பிறந்த அண்ணன் காக்கா மாதிரி இருக்கா. நீ எல்லாம் சேலை கட்டல்னு யார் கேட்டா? இல்லைன்னா உன் மொவ அந்த குட்டி சாத்தம் சேலை கட்டல்னு யார் அழுதா? உங்களுக்குலாம் ஏதாவது பெட்ஷீட் இருந்தா வாங்கிட்டு போய் மூஞ்சியோட சேர்த்து மூடிக்கிடுங்க. வந்துட்ட புடவை எடுக்கேன், புண்ணாக்கு எடுக்கேன். ஏய் என்னடி பேசுற டோப்பாமண்ட? மகனுக்கே கல்யாணம் ஆக போற வயசுல நீ சாய அடிச்சிட்டு தெரியா? நீலாம் வாய் பேசாதடி. டோப்பாமண்ட. ஏய் யாரை பார்த்து டோப்பாமண்டன்னு சொல்லியா? என் தலைமுடிக்கு சாய அடிச்சுக்க நீ கண்டியோ? இந்த கண்ணுமொழிய ரெண்டையும் புடுங்கி வெளியெடுத்து எரிஞ்சிருவேன். இந்த மாதிரி கண்ணு இருந்தா உன்னால ஒழுங்கா பார்க்க முடியாது. ஏய் விடடி என் புடவைய. ஆமா உன் புடவை எழுதி வச்சிருக்கா. விடுறி, ஏன் சேலடி இது? டோப்பமெண்ட் எந்த சேலை நம்மளுக்கு எதுக்கு எதுவும் விட்டு தோலை. நீ சும்மா இரு. இவளுக்கெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது ஆந்த கண்ணி. இவ மவளுக்கு இந்த புடவையா? அந்த கொல்லிவாய் பிசாசுக்கு எதுக்கு இந்த சேலைலாம்? இந்த அழகான சேலையை நான் கட்டியனே இல்லையா, ஆனா இவ மவ கட்டக்கூடாது. உடுறி என் சேலைய. நீ உடுறி என் சேலைய. இந்த புடவை என்னோட அழகான மவளுக்கு தான். ஏமா என்னம்மா இப்படி கடைக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கிய? 2 பேருக்கும் அந்த சேலை கடையை தந்துட்டு போங்கம்மா. இல்லைன்னா உங்க 2 பேரையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். கடையில இவ்வளவு சேலை இருக்கும், ஒரு சேலை எடுத்து வச்சுட்டு நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தா பாக்குறவங்கள என்ன நினைப்பாங்க? உங்களால இங்க வியாபாரம் தான் கெட்டு போகுது. புடவை எடுத்துட்டு வந்து தாங்கம்மா. ஏய் புடவைய விடுடி. என் புடவைய புடுங்கிட்ட போற பியது எடுப்போம். நான் எடுத்து வச்ச புடவைடி டோப்பாமண்ட. சி, நான் எடுத்து வச்ச புடவை எடுத்துட்டு ஓடிட்டா. யாராவது புடிங்க என் புடவை எடுத்துட்டு ஓடியா. டோப்பமெண்ட் அவ புடவை எடுத்துக்கிட்டு தான் போற. நீ வா, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி கலர்ல சேலை எடுத்துக்கலாம் வா. சரி நெட்ட குரங்கு, நீ பக்கத்துல நின்னு ஓடி போய் பிடிக்க வேண்டியதானே? இந்த சின்ன விஷயம் கூட உன்னால முடியல. நீ எல்லாம் என்ன மனுஷி? ஒன்ன மாதிரி கலர்ல எல்லாம் நான் சேலை எடுக்க மாட்டேன். எடுக்காண்டா, நான் போய் எனக்கு பிடிச்ச மாதிரி எடுக்க போறேன் போ. ஏமா என்னம்மா இந்த டோப்பாமெண்ட் எல்லாத்தையும் சண்டை தான் போல இருக்கு. யோ என்னையா? என்னை பார்த்தா உனக்கு டோப்பாமெண்ட் மாதிரி தெரியுதோ? இல்ல எல்லாரும் உங்களை அப்படிதானே கூப்பிடுறாங்க. உங்க பேரே அதுவா தான் இருக்கும்னு நினைச்சு கூப்பிட்டேங்க. பேர் அதுவா தான் என் பேர் சொல்லி நீ கூப்பிடியோ? யூ ரஸ் பாக்கெட், டேக் ரஸ் பாக்கெட். டோப்பமெண்ட் எங்கெல்லாம் ரஸ்க் பாக்கெட் இருக்காது. ரஸ்க் பாக்கெட் வாங்கினா துணி எடுத்துட்டு வெளியே போய் வாங்கிட்டு போவோம். முட்டாள் குழந்தை, நான் சொன்னதே ரஸ் பாக்கெட். அப்படின்னா என்னது திங்கிறது தானே? ஷோ கடவுளே, ரஸ் பாக்கெட்னா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கன்னு சொல்லியிருக்கேன். யோ என்ன புரியுதாயா? இனிமே வாழ்க்கையில யாரும் பேச்சலி கூட கூடாது. சரி உன்கிட்ட துணி இருக்கும் அதே மாதிரி.
யோ இந்த கடை ஓனர் எங்கயா? மேடம் ஓனர்லாம் எப்பவுமே கடையில இருக்க மாட்டாங்க மேடம். அவர் வீட்டுக்கு போயிட்டார் மேடம். ஓஹோ அதனால தான் வரவையெல்லாம் பேர் சொல்லி கூட்டிட்டு டோப்பா மாட்டேங்கிறியோ? பிச்சு போடுவேன் பிச்சு. உன்னை அவளை ஈஸியா நான் விட்டுட்டு போக மாட்டேன். முதல்ல எனக்கு நல்ல சேலை எடுத்து போடு. அவ புடுங்கிட்டு போனா பத்தியா? அதனால எனக்கு நல்ல சேலை கிடைக்க வரைக்கும் இன்னைக்கு உன்னை விட மாட்டேன். மொத்த சேலைங்க அள்ளி போடு. மேடம் இதுல இருக்கிறதுல எந்த சாரி வேணும்னு பாருங்க மேடம், நான் எடுத்து தரேன். எல்லா சாரியெல்லாம் அள்ளி போட முடியாது மேடம். ஓஹோ நாங்க கேட்ட மட்டும் எடுத்து போட முடியாதோ? அந்த ஆந்த கண்ணி கேட்டா மொத்த சேலை அள்ளி போட்டு கொடுத்துருக்கா. கஸ்டமர் என்ன கேக்குறாங்களோ அது மாதிரி தான் நீ எடுத்து போடணும். மேல இருக்க சேலையில அள்ளி கீழே பண்ணா எனக்கு பிடிச்சத பார்த்து எடுத்துக்கிறீ. மேடம் அதுல பாருங்க மேடம் எந்த சாரி வேணும்னு நான் எடுத்து காட்டுறேன். நாங்களும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்றுட்டே இருக்கோம். எல்லா சாரியும் எடுத்து எடுத்து போட முடியுமா? பிறகு எதுக்கு என்ன கடைக்கு வேலைக்கு வந்திருக்க நீ? கஸ்டமர் என்ன கேக்குறாங்களோ அதை எடுத்து கொடுக்கறதுக்கு தான் உங்களெல்லாம் வேலைக்கு வச்சிருக்கேன். என்ன கேட்டாலும் ஒழுங்கான பதில் சொல்லாம சலிச்சுக்கிட வேண்டியது. இன்னைக்கு ஒண்ணு அப்படிலாம் சும்மா விட்டுட்டு போக முடியாது. எனக்கு சப்போர்ட் பண்ணாம நான் எடுத்த சேலையை அவட்ட கொடுத்து விட்டுட்டா நீ. அதனால எனக்கு புடவை பிடிக்கிற வரைக்கும் நீ எடுத்து போட்டு தான் ஆகணும். என்ன எடுத்து போடுங்கண்ணே, நானும் சேலை எடுக்க வேண்டியிருக்கு. போடியம்மா. இன்னைக்கு பொழுது இவிய கூட தான் போல இருக்கே. என்ன நடக்கீங்க? ஏல அஸ்வின் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சித்தி எல்லாரும் நான் தான் Dress செலக்ட் பண்ணி தரணும்னு பிரியப்பட்டு கேக்குறாங்க சித்தி. அதனால நான் Dress செலக்ட் பண்ணி கொடுக்க போறேன் சித்தி. ஆமா இவரு Dress செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப படிச்சிட்டு வந்திருக்காரு பெரிய இவரு. இவர் செலக்ட் பண்ணி கொடுக்கல அந்த மண்டக்காரி கொண்டக்காரி எல்லாம் ஒண்ணா Dress போடாம தான் சுத்துவா. ஏல இவ்வளவு நேரம் ஆகுதே உனக்கு துணி எடுத்துட்டியா? இல்ல சித்தி இனிமே தான் எடுக்கணும். ஏல நீயே உனக்கு என்ன துணி எடுக்கல? அதுக்குள்ள இவ்வளவுக்கு செலக்ட் பண்ணதுக்கு வந்துட்டியா? இங்க பாரு அஸ்வின் அங்க அருணா அஜய் உன்னை தேடிட்டு இருக்கான்வே. அவனும் எடுக்கும்போதே உனக்கு செலக்ட் பண்ணி எடுத்துக்க போ. இங்க யாருக்கு Dress செலக்ட் பண்ணனுமோ நான் பண்ணி கொடுக்கேன். சித்தி சிம்ரன் பாவம் சித்தி அவளுக்கு மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு போறேன் சித்தி. ஏலே எவளுக்கும் செலக்ட் பண்ண கூடாது. மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிரு. சரி சித்தி. சிம்ரன் நீங்க சித்தி போன உடனே வாரேன். அஸ்வினி என்ன குசுகுசு பையன குசுகுசு? ஒண்ணே சித்தி போறேன்னு சொன்னேன். போன்னு தான் சொல்லிட்டு போய் தொலை. ஏய் கொண்டக்காரி உனக்கு என்ன செலக்ட் பண்ணனும்? மஞ்சக சாய பிறந்த நாளுக்கு எனக்கு அழகா Dress செலக்ட் பண்ணி கொடுத்தான். அதான் இந்த தடவை செலக்ட் பண்றதுக்காக அவனை கூப்பிட வந்தேன். ஆமா இத்தனை வருஷமா உனக்கு அவன் செலக்ட் பண்ணி தந்துக்கிட்டு இருந்தான். இப்போ அவன் செலக்ட் பண்ணலன்னா நீ Dress-ஏ போட மாட்டா. இங்க போர் உன் ஆத்தால செலக்ட் பண்ண சொல்லு போ. இன்னொரு தடவை அந்த பையட்ட போய் நிக்க பார்த்தேன்னு வச்சுக்க கொண்டு மொழி நோண்டி போடுவேன். சீக்கிரம் செலக்ட் பண்ண நேரம் ஆகுது. நம்மளனா இவ ரொம்ப கண்டிஷன் பண்ணியாவ. அவள கேட்க வேண்டியதானே அவள மட்டும் கேட்க வாய் வராது. ஏய் டங்கு என்ன முக்கல மணங்கலே? ஒண்ணே இல்ல நான் போறேன். பான் தான் சொல்லி இருக்கு. நம்ம டவுசர் உங்க ஆத்தலங்க. ஆன்ட்டி எங்க அம்மா அந்த பக்கம் நின்னு Dress செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சும்மா தான் இந்த பக்கம் வந்து பார்க்கலாமேன்னு வந்தேன். பாத்துட்டியா எடுக்க போறது இல்ல அப்ப
போ. ஆன்ட்டி நீங்க அஸ்வினுக்கு சித்தி தானே, எதுக்கு நீங்க ரொம்ப பண்றீங்க? அப்படிதான் பண்ணுவேன். இல்லன்னா தான் அவனை வித்து புடுவீல எல்லாம் சேர்ந்து. நீ போய் உங்க அம்மா கிட்ட செலக்ட் பண்ணு போ. துணி கடைக்கு போட்டு வந்திருக்க டவுசர் பாரு டவுசர். ஆளும் மண்டையும் மூஞ்சியாவ ஆத்தா இப்படிலாம் கூட கூட்டிட்டு வராது தெரியல. அஸ்வினுக்கு இவளுக்கு எதுல ஒத்து போதோ இல்லையா, நான் மண்டையில மட்டும் ஒத்து போகுது. இதுல ரெண்டையும் சேர மட்டும் விட்டுறக்கூடாது. அப்புறம் அந்த செல்லம்மா அந்த குடும்பத்துக்குள்ள வந்து கும்மி அடிக்க வந்துருவா. என்ன ரெண்டு பேரும் ட்ரெஸ் எடுக்காம இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்களா? எதுக்கு? நான் ட்ரெஸ் எடுத்து விட்டேன் நேத்தம்மா. என் மகள் தான் இன்னும் ட்ரெஸ் செலக்ட் செய்யாமல் முழித்து கொண்டே நிற்கிறாள். ஏன் கொண்ட கசாயம், உனக்கு இவ்வளவு பெரிய கடையில ட்ரெஸ் கிடைக்கலையா? எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் தான் வேணும். அத எங்க எப்படி கேட்டதுனே தெரியல. கொண்ட கசாயம், இந்த திருவிழாக்கு நீ மாடர்ன் ட்ரெஸ் எடுக்காத, தாவணி பவுடர் எடுத்துக்க. அங்க பூமாரி கண்ணி இருக்காவில, அவங்க ரெண்டு பேரும் அழகா ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்காவ பாரு. பூமாரி, ஏ பூமாரி, இந்த கொண்ட கசாயத்துக்கும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுங்க பிள்ளைகளா. எப்பல போ, அந்த பிள்ளைகளை அழகா செலக்ட் பண்ணி தரோம். குழந்தை எல்லாரும் சேலை எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டு உட்காந்து ஆம்பளை பையில துணி எடுத்துட்டு இருக்கான பார்த்துக்கிடுங்க. இந்த கொண்ட கசாயமே எடுக்கலையா, இப்பதான் எடுக்க போறா. அப்படியே எல்லாரும் எடுத்தாச்சுன்னா பில் போட்டுலாமேன்னு பார்த்தேன். ஏக்கா எல்லா துணியும் பில் போடுற இடத்துக்கு அனுப்பியாச்சுக்கா. அப்படியா, சரி அப்ப எல்லா துணியும் பில் போட்டு கிளம்புவோம். அதாக்கா கொண்ட கசாயத்துக்கு பூ மாதிரி தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஓ பண்ணி முடிச்சுட்டு வந்த உடனே கிளம்ப வேண்டியதான். ரோசப்புக்கு அவங்க அண்ணன் வீட்டில் எல்லாருக்கும் எடுக்கணும். நீ எல்லாம் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு குழந்தை, எங்க அம்மைக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துருக்கா. அப்படியாக்கா? எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களோ? ரோசப்பக்கா நீங்க துணி எடுத்துட்டீங்களா? ஆமா டோப்பமண்ட, நாங்க எல்லாரும் எடுத்துட்டோம். சீ, எதுக்கு இந்த குண்டு மணிக்கு இப்படி பேதி எடுக்குது? என்னை அசிங்கப்படுத்துறதே ஒரு வேலையை வச்சுட்டு சுத்திட்டு இருக்க. டோப்பமண்ட, நீ உனக்கு துணி எடுத்துட்டியா? எடுத்துட்டு எங்க வந்தேன்னு எனக்கு வேதனையா இருக்கு. எடுத்து கொடுத்துட்டு அந்த ஆளை கிளம்பாம இங்க வந்தது தப்பா போச்சு. ஏன் டோப்பமண்ட அப்படி சொல்லியா? உனக்கு இங்க வரக்கு பிடிக்கலையோ? ஆமா வர இங்க இருக்கக்கும் வரக்கும் பிடிக்கல. சரி டோப்பமண்ட, அப்போ நம்ம அடுத்த தடவை வேற கடையில போய் துணி எடுப்போம். என்ன அடுத்த தடவை துணி எடுக்க நான் மெட்ராஸ்க்கு போலான்னு பாக்கை. ஏன் டோப்பமண்ட, இங்கோடி வச்சிருக்க கடையா நல்ல கடை தானே, நம்மளுக்காக தானே வச்சிருக்கவே. அங்க போனாதான் எல்லாரும் என்ன மேடம் மேடம் கூடுவாவே. இங்க வந்தா எல்லாம் டோப்பமண்டனி கூப்பிட்டு தெரியுதுவே. டோப்பமண்ட, அப்ப நீ என்ன ரோசா பக்கம் ஏசிட்டு இருக்கியோ? அப்படியே என்னையே ஏசிட்டு இருக்கா? நான் உன்னை அப்படியே கூப்பிட்டே டோப்பமண்ட. என்னால முடியல. இப்பெல்லாம் என்னன்னே தெரியல டோப்பமண்ட. வாய் தவறி இந்த மாதிரி டோப்பமண்டனி பேர் வந்துருது டோப்பமண்ட. எத்தனை டோப்பமண்ட பயண டோப்பமண்ட. நீ எதுக்கு வருத்தப்படாதம்மா. எல்லாரும் கூப்பிட்டியாவ பத்தியா? அதனால ரோசாவுக்கும் வாயில வருமா இருக்கும். நீ எதுவும் தப்பா நினைக்காத. என் பிள்ளை யாரையும் அப்படிலாம் பேச மாட்டா. ஏமா நீங்க ஏமா இந்த டோப்பமண்ட இப்படி கெஞ்சி கெஞ்சி கேட்டுட்டு கிடக்குறிய? இந்த பேரு நான் வச்ச பேர் அவளுக்கு. இந்த பேர்ல அவளை கூடும்போது தான் அவள் ரொம்ப அழகா இருக்க மாதிரி இருக்கு. இந்த டோப்பமண்டங்க பேர்ல தான் உலக ஃபேமஸ் ஆயிருக்கா டோப்பமண்ட. ஆமா, உலக ஃபேமஸ் ஆயிட்டா. உலக ஃபேமஸ் உன்னையால தான் என் பேர் இந்த ஊர் முழுக்க இப்படி நாடி போய் கிடக்கு. நாருதோ நாத்தடிக்குதோ ஏதோ ஒன்று ஃபேமஸ் ஆயிருக்குல்ல, விடு. எடுத்தாச்சியா? பில் போடுற இடத்துல தான் கொடுத்துருக்கோம். சரிம்மா, என்ன யாராவது எடுக்காம இருந்தானே எடுத்துட்டு சீக்கிரமா கொண்டு வந்து சொல்லுங்க, நான் பில் போடுற இடத்துக்கு போறேன். சரி, அந்த கொண்ட கசாயம்